கழுகுமலை முன்னாள் மாணவர் சங்கம் மொத்தம் ஒரு 1000 பேருக்கு மேலே கூடுதா நண்பர் காளி சொன்னார். இல்லை கலந்துக்கிற உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு பகிர்ந்துருக்க நிறைய கதைகள் இருக்கும், வாழ்க்கை இருக்கும். சந்திச்சு மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நன்றி. எப்போவுமே லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஸ்கூல் மெமரிஸ் தான் நமக்கு. ஏன்னா காலேஜ்லாம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிடுவோம். ஸ்கூல் தான் நம்ம அந்த ஒரு இன்னசென்ட்டாக நம்ம அந்த வயசில் என்னன்னே தெரியாமல் பயங்கர பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ நாளாக என் ஸ்கூல் லைஃப்பை தான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். எங்கள் ஸ்கூலில் அந்த மாதிரி ரீயூனியன்லாம் நடக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். பட் இந்த மாதிரி நீங்கள் நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். எல்லோரும் எனக்கு தெரிஞ்ச முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் மேக்ஸிமம் யாரெல்லாம் கலந்து முடியுமோ எல்லாரும் கலந்துக்குங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களோட பள்ளிக்கூடத்துல படிச்ச முன்னாள் மாணவர்களுக்கான ஒரு மிகச்சிறப்பான ரீயூனியனை நடத்த போறதா உங்களுடைய கழுகுமலை அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவரான எங்கள் நண்பரான காளி வெங்கட் தலைவர் சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பான பழைய மாணவர்களுக்கான முன்னாள் மாணவர்களுக்கான ரீயூனியனை நீங்க நடத்துறீங்கன்னு, அதுலயும் குறைஞ்சது 1000 பேர்கிட்ட கலந்துக்க போறீங்க அப்படின்னு சொன்னாரு. 1000 பேர்னா அப்ப எத்தனை பேட்ச்ல இருந்து எவ்வளவு பழைய பேட்ச்ல இருந்து நண்பர்கள்லாம் மறுபடியும் நீங்க சந்திச்சுக்க போறீங்க நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கம்மிங் ஜூலை 12 ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மூமெண்ட்டு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மீட் பண்ண போகிறாங்க, நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு என்னோட வாழ்த்துக்களை பிளஸ்ஸிங்கை சொல்லிக்கிறேன். கழுகுமலை அரசு மேல்நிலை பள்ளியில் வந்துட்டு முன்னாள் மாணவர் சங்கம், அதாவது ரீயூனியன் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ண போகிறீங்க. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஸோ ஹாப்பி. இதில் வந்து காளி வெங்கட் சாரும் வந்து இதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்காரு அப்படின்ற போது ரொம்ப 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 சந்தோஷம். கழுகுமலை முன்னாள் மாணவர் சங்கம் நான் ஏன் இதை அழைச்சி சொல்கிறேன் அப்படின்னா, 1ஆவதுலேருந்து 12ஆவது வரை நம்ம ஒன்றா படிச்சிருப்போம். 12ஆவதுக்கு மேலே சில பேர் வேறு காலேஜுக்கு போயிருக்கலாம், இல்லை சில பேர் படிப்பை முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போயிருக்கலாம், சில பேர் இல்லை அப்படின்னா வேறு ஊருக்கு கூட போயிருக்கலாம். அப்போ 1ஆவதுலேருந்து 12ஆவது வரை அந்த படித்த நட்புகள் கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இவங்க ரொம்ப நாள் கழித்து எல்லா மாணவர்களும் சேர்ந்து முன்னாள் மாணவர் சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து ஜூலை 12ஆம் தேதி அரசு மேல்நிலைப்பள்ளி கழுகுமலையில் வந்து சங்கமிக்க போகிறாங்க. அழகான ஒரு விஷயமா, ஆசையான ஒரு விஷயமாவும் இருக்கு. ஏன்னா ஸ்கூலில் வந்து மறுபடியும் நண்பர்களை இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப போய் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒரு துறையில் இருப்பாங்க. நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த டேவை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப ஆனந்தமான ஒரு நிகழ்ச்சி எதுன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாலிய வயது நண்பர்களை சந்திக்கும் போது நம்ம வந்து எப்பயுமே நல்ல உற்சாகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஓப்பனாகவும் இருப்போம். கழுகுமலை அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய காளி வெங்கட் அவர்கள் அந்த பள்ளியில் படித்த ஒரு சிறந்த மாணவர். இன்னைக்கு சினிமா துறையில பல சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கிறார். அவரும் அந்த ரீயூனியன்ல கலந்துக்க போறாரு. சோ அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். ஏன்னா பல வருடங்கள் கடந்து விட்டன. அண்ட் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 25 வருஷம் கழிச்சு வந்து 2014 வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதை வந்து ஒருங்கிணைத்தது வந்து ஒரு கஷ்டமான வேலை தான். அதை வந்து எங்கள் நண்பர்கள் எடுத்து பண்ண மாதிரி உங்கள் நண்பர்களும் என் தம்பிகளும் எடுத்து சீரும் சிறப்பாக நடத்துவார்கள் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம அனைவரும் சேர்வது ஒரு சந்தோஷம் என்றால் அதை நம்ம சேரக்கான சூழலை ஏற்படுத்திய அந்த தம்பிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் சந்தோஷம் எப்பொழுதும் உங்கட்டும். வாழ்த்துக்கள். 1000க்கும் மேலான முன்னாள் மாணவர்கள் கலந்துக்க போறதா காளி சார் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட அன்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இப்போ வெவ்வேறு துறையில் வெவ்வேறு இடங்களில் வேலை பார்த்து வேறு இடங்கள்ல இருந்தாலும் நம்ம பள்ளி பருவத்தில் வாழ்ந்து அந்த 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 மொமெண்ட்டை நம்ம லைஃப்பில் மறக்கவே முடியாது. என்றைக்குமே என்றுமே அழியாதது அந்த நட்பு தான். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி 1000 பேர் ஒன்று சேரும்போது உங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷங்கள் நிறைய இருக்குது, கதைகள் நிறைய இருக்குது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் கழுகுமலையில் எல்லாம் ஒன்று கூட போகிறீங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள்ங்கய்யா. வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி பெருகட்டும்.
இந்த ரீயூனியனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட படித்தவங்களாம் திரும்ப பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மாமா அன்பு நண்பர் காளி வெங்கட் வந்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காரு, கழுகுமலையில் படிச்சிருக்காரு போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நல்ல நடிகரை வந்து நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்கீங்க. கழுகுமலை மேல்நிலைப் பள்ளிக்கு இந்த நேரத்தில் நன்றி.